டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி வர்த்தக கொள்கைகள் சந்தையை நிலைகுலைய செய்துள்ளன. குறிப்பாக சீனாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் கனடா மீது 100% வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் எச்சரிக்கை முதலீட்டாளர்களை தங்கத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் நாட்டோ அமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு நிதி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உக்ரைன் மற்றும் காசா போர்கள், வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துள்ள நடவடிக்கைகள் போன்றவை தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு வித்திட்டுள்ளன. உயர்ந்து வரும் பணவீக்கம், அமெரிக்க டாலர் மதிப்பு வீழ்ச்சி, உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிப்பது மற்றும் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை மேலும் குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவையும் தங்கம் வெள்ளி விலையேற்றத்துக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. தங்கத்தின் விலை வரும் நாட்களில் மேலும் உயரவே வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,400 தாண்டும் என கணித்துள்ளது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒருபடி மேலே சென்று 2026இல் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $6,000 தாண்ட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. JP மார்கன் நிறுவனமும் தங்கம் $6,000 தாண்டும் என தெரிவித்துள்ளது. பங்கிம் சந்திரா சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடல் இந்திய விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக திகழ்கிறது. காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கான போராட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு எழுச்சி முழக்கமாக வந்தே மாதரம் இருந்தது. இப்பாடல் கடந்த 1950 ஜனவரி 24 முதல் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதமான ஜனகண மன பாடுவதற்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. 52 நொடிகளுக்குள் இதை பாடி முடிக்க வேண்டும், தேசிய கீதம் ஒலிக்கும் போது எழுந்து நிற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆனால் வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு இத்தகைய விதிகள் வகுக்கப்படவில்லை. இந்நிலையில் வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவையொட்டி தேசிய கீதத்திற்கு பொருந்தும் அதே நெறிமுறைகளை தேசிய பாடலுக்கும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த விதிகளை வந்தே மாதரத்திற்கும் நீடிக்க முடியுமா என்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.